ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பீர்க்கங்காயை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இதை வந்து பீர்க்கங்காய் தொக்கு, பீர்க்கங்காய் சட்னின்னு சொல்லலாம், பீர்க்கங்காய் ஊறுகான்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பீர்க்கங்காய் வச்சு ஒரு துவையல் ரெசிபி ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு தேவையானலாம் பார்க்கலாம். காரசாரமான ரெசிபி தான். பீர்க்கங்காய் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், சிகப்பு மிளகாய், பூண்டு, உப்பு, தக்காளி, புளிப்புக்காக தக்காளி. இது பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், சும்மா ஒரு 4 மிளகு. இப்போ இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சீரகம், தனியா, பூண்டு, சிகப்பு மிளகாய் ஓரளவு நல்லா வதக்கிட்டு அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ எப்படி வதக்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய். ரெகுலராக நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லா திங்ஸும் சேர்த்திக்கலாம். இப்போ சிகப்பு மிளகாய், பூண்டு, தனியா, சீரகம் சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி, உப்பு இதை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து வதக்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கிறதுனால எல்லாம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வதங்கட்டங்க ஒரு நிமிஷம். பாருங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் கறிவேப்பிலையோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். எதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஆறினதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ தண்ணி தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா தக்காளிலேயே தண்ணி இருக்கும். குறைன்னு அரைச்சா போதும். ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட நான் ஊற்றலை. தக்காளியில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட பீர்க்கங்காய் தொக்கு, துவையல், ஊறுகாய் எப்படி வேணால் சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸுக்கு மட்டும் இல்லை, தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தோசைக்கு கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி பொரிக்கும் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சாதத்தில். இது சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பீர்க்கங்காயில் நிறைய நீர் சத்துக்கள் மட்டும் இல்லை, உடம்புக்கு தேவையான மொத்த சத்துக்கள் பீர்க்கங்காயில் இருக்குது. அதனால் பீர்க்கங்காய் தவறாமல் ஏதாவது ஒரு ஃபார்மில் பயன்படுத்துங்க. எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.